கோவை மாவட்டம் அன்னூர் அடுத்த அண்ணாமலை கார்டன் குடியிருப்பு பகுதியில் டாஸ்மாக் கடை அமைக்க டாஸ்மாக் நிர்வாகம் முயற்சி செய்து வருகின்றது. இதனை தடை செய்யக்கோரி பொதுமக்கள் ஆட்சியரிடம் மனு அளித்தனர். கோவை மாவட்டம் அன்னூர் அடுத்த அண்ணாமலை கார்டன் குடியிருப்பு பகுதியில் சுமார் 350க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இங்கு பெண்கள், குழந்தைகள், பள்ளி செல்லும் மாணவ மாணவியர்கள் என பலரும் வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் எங்களது குடியிருப்பு பகுதியில் டாஸ்மாக் நிர்வாகம் தங்களது கடையை திறக்க அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றது. இதனை கேள்வியுற்று இந்த பகுதி மக்கள் அனைவரும் கடும் கவலைக்கு உள்ளாகி உள்ளோம். குடியிருப்பு பகுதிகளுக்குள் டாஸ்மாக் கடை திறக்கப்படுவதால் பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டும் பொது ஒழுங்கு மற்றும் அமைதிக்கு பாதிப்பு ஏற்படும். இதனால் இந்த பகுதி மாணவ மாணவிகளின் எதிர்காலம் கேள்விக்குறியாகும். பொதுமக்களின் நிம்மதியான வாழ்க்கை பாதிக்கப்படும். எனவே சமூக நலன் மற்றும் பொதுமக்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு எங்களது குடியிருப்பு பகுதிக்குள் டாஸ்மாக் கடையினை திறக்கக்கூடாது என மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அண்ணாமலை குடியிருப்பு நலச்சங்கத்தின் தலைவர் லிங்கராஜ் கூறியதாவது: எங்களது பகுதியில் ஏற்கனவே ஒரு டாஸ்மாக் கடை உள்ளது. ஆனால் டாஸ்மாக் நிர்வாகம் இந்த கடைக்கு அருகிலேயே காலை 11 மணி முதல் இரவு 11 மணி வரை இயங்கக்கூடிய நவீன டாஸ்மாக் பாரை திறக்க முடிவு செய்து அதற்கான பணிகளில் ஈடுபட்டு வருகின்றது. இந்த கடை இந்த பகுதிகளில் வந்தால் தினமும் சட்ட ஒழுங்கு மற்றும் பொது அமைதிக்கு பங்கம் ஏற்படும். எனவே மாவட்ட ஆட்சியர் அவர்கள் இந்த விஷயத்தில் தலையிட்டு உடனுக்குடன் இந்த கடையை வேறு பகுதியில் வைத்துக் கொள்ள நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்களுடன் மனு அளித்துள்ளதாக கூறினார். இந்த செய்தியாளர்கள் சந்திப்பின் பொழுது அண்ணாமலை குடியிருப்போர் நலசங்க செயலாளர் கார்த்திகேயன், பொருளாளர் சின்னசாமி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. வணக்கங்க, நான் லிங்கராஜுங்க. நாங்கள் அன்னூர் வட்டம் குன்னத்தூர் கிராமம் அண்ணாமலை கார்டன்லேருந்து வந்திருக்கோம். நாங்கள் எல்லாருமே அசோசியேஷனுங்க, நான் தலைவருங்க. ஸோ எங்கள் ஏரியாவில் ஆல்ரெடி ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு டாஸ்மார்க் இருக்குங்க. அதுலேயே நிறைய பிரச்சனை 4-5 வருஷமாக நாங்கள் அனுபவிச்சுட்டு வந்துட்டுருக்குறோம். நிறைய ட்ரை பண்ணோம், அதை எங்களால் எடுக்க முடியலைங்க. சரி பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலான்னு பார்த்தா இப்போ திருப்பியும் அதே ஏரியாவில் ஒரு 150 மீட்டரில் மறுபடியும் ஒரு 11 to 11 டாஸ்மார்க் இப்போ அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதை தடுக்கிறதுக்காக நாங்கள் எல்லாருமே நேற்றுக்கு 50-60 பேர் சேர்ந்து அன்னூரில் தாலுகா ஆஃபீஸ் தாசில்தாரை போய் மனு கொடுத்துருக்கோம். அன்னூர் போலீஸ் ஸ்டேஷனில் இன்ஸ்பெக்டர் பார்த்து மனு கொடுத்துருக்கோம், பிடிஓ கொடுத்துருக்கோங்க. ஸோ இன்றைக்கும் கலெக்டர் பார்த்து இன்றைக்கி ஒன்று மனு கொடுத்தாச்சுங்க. இதுக்கப்புறம் எஸ்பி பார்த்து ஒரு மனு கொடுக்குறோம். அதுக்கப்புறம் அந்த ரீஜனல் ஆஃபீஸ் டாஸ்மார்க்கோட பீளமேடு ஆஃபீஸ்லேயும் போய் ஒரு மனு கொடுக்குறோம். எங்களுக்கு இது அந்த அரசாங்கம் இதை தலையிட்டு அந்த இடத்துல அது வராமல் எங்களுக்கு பண்ணி கொடுக்கணுங்க. ஏன்னா சுற்றி ஒரு 350 வீடு இருக்குதுங்க. சுற்றி ஒரு 4 காலேஜ் இருக்குங்க, 3 ஸ்கூல் இருக்குங்க. வீட்டை ஒட்டி எங்களோட காம்பவுண்ட் ஒட்டி தான் வருதுங்க பாரு, தள்ளி கூட இல்லைங்க. காம்பவுண்டை ஒட்டியே வருதுங்க. இதை தக்க நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி நாங்கள் எல்லாருமே இன்னைக்கு வந்திருக்கோம், மனு கொடுத்துருக்குறோம். இதை அரசு தலையிட்டு எங்களுக்கு இது நல்ல விதமாக அதை தீர்வு பண்ணி கொடுக்கணுங்க. தேங்க்யூ. எல்லாம் சைட் எல்லாம் கிளீன் பண்ணி காம்பவுண்ட் போட்டு பாத்ரூம் மட்டும் கட்டி வச்சிருக்காங்க. இப்போ ஹட் எல்லாம் போடுறதுக்கு இப்போ மெட்டீரியல் எல்லாம் இறக்கி வச்சிருக்காங்க. அதுக்குள்ள முற்றுகை போராட்டம் இதுக்கப்புறம் தான் பண்ணணுங்க. இப்போ கலெக்டரேட்டை கொடுத்துட்டு எஸ்பி கிட்ட கொடுத்துட்டு மறுபடியும் அவங்க வேலையை ஆரம்பிச்சாங்கன்னா போய் ரோட்ல உட்காரலாமா அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். ரோடு அது பெருசுங்க, பெரிய ஒரு 60-80 சென்ட்லயே பண்றாங்க. பெரிய 1 ஏக்கரால பெரிய லெவல்ல பண்றாங்க. எங்களுக்கு தெரிஞ்சு வாடகையே ஒரு 2 லட்சம் ரூபாய்க்கு பேசியிருக்காங்க எங்களுக்கு தகவல். அதனால பெருசா பண்ணாங்கன்னா அந்த கூட்டம் வந்துருச்சு அப்படின்னா எங்களால அங்க குடியிருக்கவே முடியாதுங்க. எல்லாரும் காலி பண்ற நிலைமை. 350 வீடு இருக்குங்க, 350 குடும்பம் இருக்கும். ஆல்ரெடி ஒரு டாஸ்மார்க் ஆப்போசிட்ல இருக்குங்க. இப்ப இங்க ரோடுன்னா ஆப்போசிட்ல இப்ப பண்றாங்க. அது எப்படி பக்கத்துல அப்ரூவ் கொடுக்குறாங்கன்னு தெரியலீங்க. பயங்கர இஷ்யூவா இருக்குங்க. கலெக்டர் கிட்ட மனு கொடுத்துட்டு வந்துட்டோங்க. நான் தக்க நடவடிக்கை எடுக்கிறேன்னு அந்த எக்ஸைஸ் அந்த ஆபீசர் கிட்ட எங்க கிட்ட பேச சொன்னாங்க. அவங்ககிட்ட எல்லா எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டோம். இப்ப நார்த்து அந்த ஒரு சார் ஒருத்தர் பார்க்க சொல்லியிருக்காங்க, அவங்களையும் பாக்குறோம். நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு வாரம் பார்க்கலாங்க. அவங்க மறுபடியும் வேலையை ஆரம்பிச்சாங்கன்னா போய் முற்றுகை போராட்டம் பண்ணலான்னு பண்ணிட்டு இருக்கோம். ரோட்ல தான் எங்களுக்கு ஒரு வீட்டுக்கு முன்னாடி தானுங்க, எங்க காம்பவுண்ட் ஒட்டியே பார் வருதுங்க. அங்கேயே உட்காந்து குழந்தைங்க இப்ப லேடிஸ் எல்லாரும் உட்காந்து கருவலூர் ரோடுங்க, அந்த மெயின் ரோட்லயே உட்காந்து நம்ம முற்றுகை போராட்டம் பண்ணுவோங்க. என்ன பண்றதுன்னு தெரியலைங்க. தமிழ் அரசு தான் இதுக்கு தக்க நடவடிக்கை எடுக்கணும். வேற என்ன பண்றதுன்னு தெரியல. ஆல்ரெடி நாங்க கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிறோம் ஒரு டாஸ்மார்க்கால. இப்ப இன்னொன்னு வந்துருச்சு அப்படின்னா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகுங்க. எல்லாம் இப்பவே குடிச்சிட்டு எங்க காம்பவுண்ட் கேட்டுக்கு முன்னாடிதான் சண்டை போட்டுக்கிறானுங்க அவனுங்களுக்குள்ள. இதெல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல நிறைய கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம்.
அன்னூர் போலீஸ் ஸ்டேஷன்ல எஸ்ஐல இருந்து எல்லாருக்குமே தெரியுங்க. நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம். ஒன்றும் பண்ண முடியலைங்க. இதை வந்து தக்க நடவடிக்கை எடுத்து பண்ணி கொடுக்கணும்னு விரும்புகிறேன். தேங்க்யூ.